திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து இப்போ வரைக்கும் கூட்டணி அமைக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில் கூட இந்த ரெண்டு கட்சிகளும் கூட்டணி அமைச்சு எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடலான்னு முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கிறதா தாவேகாவோட அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் முக்கியமான பல குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் திமுகவோட கூட்டணி கட்சிகள் இப்போ வரைக்கும் திமுகவோட கூட்டணியில் தொடரப்படதா அறியப்படக்கூடிய சில கட்சிகளோட தலைவர்களும் என்கிட்டயே வந்து டைரக்டா பேசினாங்க. அதாவது முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே டைரக்டா வந்து அதிமுகவை சார்ந்த பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக மாற்றுறதுக்கான அந்த ஒரு திட்டத்தில் இருக்கிறதா சொன்னாங்கன்னு சொல்லி பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் இந்த இடத்துல வர தொடங்கியிருக்கு. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா தொடர்ந்து தாவேகா நிர்வாகிகளோட சில வீடியோக்கள் அவங்க வந்து ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு போயிட்டு முதலமைச்சரை பற்றின அந்த சில புகைப்படங்களை வைக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை இப்போ முடிந்த அவரோட அந்த பிறந்த நாளுக்கு வந்து வாழ்த்து பாடல் பாட வைக்கிறதுன்னு சொல்லி இன்னைக்கும் சில வீடியோக்களானது வெளியாகி மிகப்பெரிய கண்டனங்களுக்கு உள்ளாகிருக்கு. ஸோ அது அத்தனை இந்த ஒரு பதிவில் பார்த்துக்கலாம். தெரிந்த செய்திகள், தெரியாத உண்மைகள். மதிமுகவோட பொதுச் செயலாளர் ஐயா வைகோ அவர்கள் இன்னைக்கு ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாரு. இந்த செய்தியாளர் சந்திப்புல பல்வேறு விதமான கேள்விகள் அவர்கிட்ட கேட்கப்படுது. இதுல ஒரு கேள்விக்கு அவர் ரொம்பவே கொந்தளிச்சிட்டாருன்னு சொல்லலாம். ஊழல் குற்றச்சாட்டுகளை பத்தி பேசுறப்போ திமுகவோட ஆட்சியில ஊழலானது ரொம்ப அதிகமாகிடுச்சு, கரப்ஷனானது அதிகமா இருந்த ஒரு ஆட்சியாகவும் அது இருந்தது மட்டும் இல்லாம எதற்கெடுத்தாலும் லஞ்சம் கொடுத்தா மட்டும்தான் ஒரு வேலையானது நடக்கும், அரசு அலுவலகங்களானது மிகப்பெரிய அளவுல இந்த ஒரு குற்றச்சாட்டில் ஈடுபட்டிருக்கிறதா பல கருத்துக்களை முன் வச்சிருந்தாரு. சமீப காலமா திமுக கூட்டணியில் ஏற்பட்ட மோதல், அதுக்கப்புறம் அவங்க வெளியில வர போறன்னு அறிவிச்சதுக்கு அப்புறமா ஐயா வைகோ அவர்களோட அந்த ஒரு பேச்சுக்கள் எல்லாமே திமுகவை போட்டு ரொம்ப விமர்சிக்கிற மாதிரி ஆயுது. இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் தொடர்ந்து அவர் அது மாதிரி பேசிட்டு இருக்கப்போ எதிர் திசையில இருந்து ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வியை கேட்கிறாரு. நீங்க இவ்வளவு நாள் வந்து திமுக கூட்டணியில தானே இருந்தீங்க, அப்படி திமுக கூட்டணியில இருக்கிறப்போ இவ்வளவு நாள் அது பிரச்சனையா தெரியலையா, இப்ப மட்டும் உங்களுக்கு பிரச்சனையா தெரியுதான்னு ஒரு கேள்வி கேட்டப்போ அதுக்கு ரொம்பவே கோபம் அடைஞ்ச அவரு, நீ எந்த பத்திரிகைன்னு தெரியும், உன்னை வந்து யார் அனுப்பிச்சாங்கன்னு தெரியும், உன்னோட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் கிடையாதுன்னு ரொம்ப கொந்தளிப்போடு பேசிட்டாரு. அந்த காட்சிகள் இப்ப இணையதளத்தில் ரொம்ப வைரலா மாறிட்டு இருக்கு. பல நபர்களும் இதே கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு திமுகவிலிருந்து சில எதிர்வினைகளும் வர தொடங்கி இருக்கு. அதாவது மதிமுகவை நம்பி போகக்கூடிய நபர்கள், அதுவும் வைகோ அவர்களுக்கு வந்து அந்த உண்மைத்தன்மைன்றது அவரோட பேச்சில் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திமுகவிலிருந்து நிறைய விமர்சனங்களும் வந்துட்டு இருக்கு. ஒரு கூட்டணியில் வைகோ அவர்களை சேர்க்கிறதுக்கு முன்னாடி அந்த கட்சி எந்த அளவுக்கு இந்த கூட்டணியை நம்பலாமா வேணாமா, இல்லை உங்களை சேர்த்துக்கலாமா வேணாமான்னு சொல்லி பல சோதனைகளை பண்ணணுன்றதையும் ஆன்லைன் முழுக்க மீம்ஸா மாற்றி இந்த இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. டிஎம்கே ஃபைல்ஸ்னு சொல்லி சில மாதங்களுக்கு முன்னாடி பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் மற்றும் இப்ப வீத லீடர்ஸ் அமைப்போட நிறுவனர் மற்றும் தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப பெரிய குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாங்க. திமுக வந்து இவ்வளவு ஊழல் பண்ணிருக்கு, திமுகவோட முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த அளவுக்கு ஊழல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள், அதற்கான சில ஆதாரங்கள்னு சொல்லி நிறைய எவிடன்ஸை வெளியிடுறதா சொல்லி நிறைய செய்திகளை அவங்க வெளியிட்டிருந்தாங்க. அப்படி வெளிவந்த தகவல்கள்ல எந்த விதமான ஆதாரமும் இல்லாம தன் மீது அவதூறு பரப்பப்பட்டதாக திமுகவோட டிஆர் பாலு அவர்கள் ஒரு வழக்குன்றதை தொடுக்கிறார். இந்த வழக்கானது இன்னைக்கு வாபஸ் பெறப்பட்டிருக்கு. சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் கிட்ட குறுக்கு நடத்தப்பட்டது. அதுக்கப்புறமா ரெண்டு தரப்புக்கும் நடுவில் என்ன பேச்சுவார்த்தை நடந்துச்சு என்னன்னு தெரியல. இப்போ அந்த வழக்கானது வாபஸ் பெறப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் பார்த்தோன்னா அண்ணாமலையோட அரசியல் செல்வாக்கும் அவரோட இயக்கத்தில் சேரக்கூடிய அந்த நபர்களோட எண்ணிக்கையும் அதிகமாயிட்டு இருக்கிறதுனால வருங்காலங்களில் மேபி கூட்டணிகள் அமைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சுமூகமான முடிவு எட்டப்படலான்றதும் பல நபர்களோட குறிப்பா நெட்டிசன்ஸோட கருத்தாவும் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. நாளைக்கு கோவளத்தில் தாவேகாவோட கூட்டணி கட்சிகளோட ஒரு கூட்டமானது நடக்க போகுது. இதற்கு வந்து தாவேகாவுக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுத்திருக்காங்களோ அந்த அத்தனை நபர்களுக்கும் அழைப்பானது விடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா டைரக்டா கட்சியோட பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர்கள் மற்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் நேரடியாவே போயிட்டு இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அந்த அழைப்புன்றதை கொடுத்திருக்காங்க. இதுக்கு இப்போ விசிகேல இருந்து கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அப்டேட் என்னன்னா, கண்டிப்பா வந்து இந்த கூட்டத்தில் நாங்கள் பங்கேற்போம். அது மட்டும் இல்லாம 5 வருடங்களுக்கு தாவேகா தன்னுடைய ஆட்சியை நிறைவு செய்யறதுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட முழு ஆதரவானது இருக்கும். மற்ற சக்திகள், பாஜக போன்ற சக்திகள் தமிழகத்துக்குள்ள வரவிடாம தடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு எங்க கிட்ட இருக்கு. கண்டிப்பா அதுல நாங்க தாவேகாவுக்கு துணை நிற்போம் சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ விசிகாவோட தலைவர் இன்னொரு செய்தியும் வெளியிட்டிருக்காரு. காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் ஏன் போட்டி போடாமல் போனோம், ஏன்னா இந்த அசம்பிளி எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி தன்னோட எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவர் கூடிய சீக்கிரத்தில் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் போட்டியிடலாம்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியானது. ஆனால் அதுக்கப்புறமா என்ன காரணமும் தெரியல, அந்த முடிவுல இருந்து அவர் பின்வாங்கிட்டார். இதுக்கு நிறைய நபர்கள் சொன்ன ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, திமுகவோட அழுத்தத்தின் காரணமா, ஏன்னா அரசியல் சூழல் எப்படி வேணா மாறலாம், வரப்போற காலங்களில் தொங்கு சட்டசபை அமைய போகிறதுன்றத எலெக்ஷனுக்கு முன்னாடியே பல நபர்கள் கணிச்சிட்டாங்க. ஓட்டு பிரியறது, எந்த ஒரு கட்சிக்கும் தனியாக ஒரு பெரும்பான்மை கிடைக்காதப்போ தொங்கு சட்டசபை ஏற்பட்டதுன்னா அதில் கட்சியோட தலைவர்கள் உள்ள ஒரு எம்எல்ஏவா இருக்கப்போ அது அந்த கட்சி சம்பந்தப்பட்ட மற்றும் அமைச்சரவையில் பங்கு வாங்குறதுக்கான முக்கியமான பல முடிவுகளை எடுக்கிறதுக்கு உதவி பண்ணும். ஸோ அதனால தான் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் அவர் போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் சொல்லப்பட்டது. ஆனால் திமுகவோட பிரஷரின் காரணமாக இந்த எலெக்ஷனில் வேணாம், அதுக்கப்புறமா நீங்கள் போட்டி போட்டுக்கலாம் சொன்ன அந்த ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டதன் காரணமாக இவர் அந்த முடிவுல இருந்து விலகிட்டதா சொன்னாங்க. இது சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் மற்றும் இப்போ வரைக்கும் ட்விட்டர் பக்கம்லாம் எடுத்து பார்த்தோன்னா நிறைய
தனிமனித தாக்குதல்களும் நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக சொன்னால் விசிகாவோட தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களை மையப்படுத்தி இந்த பர்சனல் அட்டாக் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதையெல்லாம் குறிப்பிட்டு பேசக்கூடிய விதமாக இந்த ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு. எப்பயுமே எங்க கிட்ட கேட்கறத விட ஏன் நீங்க போட்டி போடலன்னு கேட்கறத விட ஏன் ஒரு தடவை கூட நீங்க இந்த கேள்வியை திமுகவை நோக்கி கேட்கலன்னு சொல்லி கேள்வின்றதை எழுப்பியிருக்காரு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா விருதுநகரோட தாவேகா ஒன்றிய செயலாளர் முத்துவேல் போலியோ சொட்டு மருந்து போடக்கூடிய அந்த ஒரு மருத்துவ முகாம்குள்ள நுழைஞ்சு அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள், அதாவது அந்த ஒரு கேம்பை சோதனை பண்ற மாதிரி சில ரீல்ஸ் வெளியிட்டது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு வந்து போலியோ சொட்டு மருந்து போடுற மாதிரி சில காணொலிகளானது வெளியாகி இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டர் போன்ற பகுதிகளில் ரொம்ப பெரிய அளவு ட்ரெண்ட் ஆச்சு. இதுக்கு வந்து நிறைய எதிர்ப்புகளும் எழும்பி இருந்தது. எப்படி வந்து ஒரு கட்சி சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் இதற்குள்ள போகலாம், ஆளும் கட்சியாகவே இருந்தாலும் அரசு பதவிகளில் அல்லாத ஒரு நபர் குழந்தைகளுக்கு எப்படி போலியோ சொட்டு மருந்து போடலாம், இதனால பிரச்சனைகள் வந்தால் என்ன பண்றதுன்னு சொல்லி இதற்கு மிகப்பெரிய அளவு கண்டன குரல்கள் வந்து எழுந்தது. இதை தொடர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா தாவேகா சார்பில் அவருடைய நிர்வாக பொறுப்புல இருந்து 3 மாசத்துக்கு தற்காலிக நீக்கமானது பண்ணதா சொல்லிருக்காங்க. அதாவது டெம்பரரி சஸ்பெண்ட் பண்ணதா சொல்லிருக்காங்க. சோ 3 மாதங்கள் கழிச்சு திரும்ப கட்சியில் சேர்க்கப்படுவாரான்னு சொல்லி ஒரு கேள்வி வந்திருக்கு. காரணம் டெம்பரரி சஸ்பென்ஷன் தான் இந்த இடத்துல நடந்திருக்கு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மற்றும் திருத்தணி சுற்றுவட்டார பகுதிகளில் விஜய் அவர்களோட பிறந்தநாள் அந்த ஒரு நேரத்தில் தாவேகா நிர்வாகிகள் பள்ளிகளுக்குள்ள நுழைஞ்சு அங்க இருக்கக்கூடிய மாணவர்களை வந்து வீடியோ எடுக்கிறது, முதலமைச்சரோட புகைப்படத்தை கொண்டு போயிட்டு வகுப்பறைகளில் மாற்றுறது, இவருக்கு வாழ்த்து சொல்ற மாதிரி சில வீடியோ காட்சிகளை அந்த மாணவர்களை வந்து பாட சொல்லி அதை பதிவேற்றம் பண்றதுன்னு சொல்லி நிறைய புகார்களானது இப்போ வந்துட்டு இருக்கு. இது வந்து பார்த்தோன்னா இப்போ பல நபர்களை முகம் செலுக்கவும் செய்ய வச்சிருக்கு. காரணம் பள்ளி அறைகளுக்குள்ள இந்த மாதிரி நுழைஞ்சு இது அத்துமீறலுக்குள்ள தான் வரும். அந்த குழந்தைகளை பாடல் பாட வைக்கிறது, அப்படியே அவங்க விருப்பத்தோடு அது பண்ற மாதிரி இருந்தாலும் பள்ளி நேரம் மற்றும் பள்ளி வளாகமானது அதுக்கான ஒரு இடம் கிடையாது. இது பெற்றோர்கள் மத்தியில் எதிர்ப்பு கிளப்புறது மட்டும் இல்லாம தாவேகா இந்த மாதிரி ஒரு சில நபர்கள், அந்த கட்சியை சேர்ந்த சில நபர்கள் செய்யக்கூடியது அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் தகவல்களானது பரவிட்டு இருக்கு. IUML தலைவர் அவர்கள் சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டி, ஒரு தொலைக்காட்சி ஊடகத்துக்கு அவர் கொடுத்த ஒரு பேட்டியில டைரக்டாவே பார்த்தோன்னா திமுக கூட்டணி எதற்காக அவங்க வந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசியிருப்பாங்க. அதுவும் இஸ்லாமியர்களுக்கு இந்த முறை விஜய்க்கு அவங்க கொடுத்த ஆதரவுன்றதை இதுவரைக்கும் தன்னோட வாழ்நாளில் எந்த கட்சிக்குமே அவங்க கொடுத்து நான் பார்த்ததில்ல. ஒரு கட்டத்துக்கு மேலே விஜய்க்கு மட்டும் நம்ம கட்சி ஆதரவு கொடுக்காம, நம்மளோட MLA வந்து விஜயோட கட்சிக்கு ஆதரவு கொடுக்காம விட்டு ஆட்சி அமைக்காம விட்டுருந்தோம்னா நம்ம கட்சின்ற ஒன்று இருந்திருக்குமான்றது தெரியல. அந்த அளவுக்கு இஸ்லாமியர்களோட ஆதரவானது விஜய்க்கு இருந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் பாஜகவை உள்ள அனுமதிக்கக்கூடிய சில விஷயங்களா கருதப்படுற கூட்டணி ஆட்சி, அதிமுக திமுக கூட்டணி ஆட்சி, இதை பற்றி வந்து டைரெக்டாக அவங்க எங்கிட்ட பேசினாங்க. ஸ்டாலின் அவர்களே வந்து இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்க போகிறோம், நம்மளோட கூட்டணி கட்சி மூலமா 2 கட்சி ஒன்றா சேர்ந்து அவரை வந்து முதலமைச்சர் ஆக்க போகிறோம்னு சொன்னாங்க. அடுத்த நாளே பார்த்தோன்னா திருமாவளவனை நாங்கள் முதலமைச்சர் ஆக்க போகிறோம்னு சொன்னாங்கன்னு சொல்லி நிறைய பரபரப்பான குற்றச்சாட்டுகள் தான் வச்சிருக்காரு. இப்போ இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. ஏன்னா இப்போ சமீபத்தில் CTR நிர்மல்குமார் அவர்கள் மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அவரும் இதே குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு. ஸோ எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி குற்றச்சாட்டுகளை சொல்றது இன்னும் அதிகமான சந்தேகங்களையும் உருவாக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் திமுக vs அதிமுக ஒரு கூட்டணி உருவாச்சுன்னா அது பெரிய ஒரு பேசு பொருளாக மாறும்ன்றதும் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஒருவேளை உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது எப்படி பார்ப்பீங்க? திமுக அதிமுக ஒரு கூட்டணி உருவாச்சுன்னா அதுக்கு உங்களோட வரவேற்பு எப்படி இருக்குன்றதையும் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் முக்கியமான சொல்ல வேண்டியது, பள்ளிகளுக்குள்ளே போயிட்டு ரீல்ஸ் எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, அதுக்கப்புறமா BGM போட்டு பதிவேற்றம் பண்ணுறது, இது யாராலையுமே வந்து விரும்பக்கூடிய ஒரு செயலாக பார்க்கப்படாது. தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிறப்போ அது பெரிய ஒரு எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் மாறும். இது என்னோட ஒப்பீனியன். உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸ் நிற்போம். அதுவும் விடுபடுது உங்கள் ராஜேஷ் கண்ணன்.